Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, என் முடியை இழுக்காத. இது முதல்ல என்ன ஃபார்ம்ல இருக்கு? நெகட்டிவ் ஃபார்ம்ல தானே இருக்கு. என் முடியை இழுக்காத. நம்ம சொல்லுவோம்ல, என் முடியை பிடிச்சி இழுக்காத அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப என் முடியை இழுக்காத அப்படின்னு சொல்றது நெகட்டிவ் ஃபார்ம் தானே. அப்போ இதை எப்படி எழுதுறது? இல்ல வந்து எந்த சப்ஜெக்டுக்குமே வரல. அப்போ சப்ஜெக்ட் வராத இடத்துல நம்ம ஒரு நெகட்டிவா நம்ம பேசும்போது, என் முடியை இழுக்காத அப்படின்னு நெகட்டிவ்ல பேசும்போது அங்க டோன்ட் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம். ஓகே, அப்போ பாருங்க, என் முடியை இழுக்காதே. ஓகே, லாஸ்ட் ஒன்ன தான் எடுக்கணும். இழுக்காத வெர்ப். அப்போ இழுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? புல் தானே. இழுக்கிறதுக்கு புல். இது இழுக்காத அப்படின்னு நெகட்டிவா பேசுறதுக்கு டோன்ட். டோன்ட் புல். ஓகே, இதுல டசின்ட் வருமானா டசின்ட் வராது. டசின்ட் புல் அப்படின்னு போடலாமானா டசின்ட் யூஸ் பண்ண கூடாது. ஓகே, இது நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுவோம்ல. சப்ஜெக்ட் வரும்போது சப்ஜெக்ட் he, she, it. அடுத்து சிங்குலர் நவுன், நம்மளோட நேமோ, அடுத்த ஊரோட நேம், இப்படி நம்ம சொல்லுவோம்ல, ஒரு அனிமல்ஸோட நேம், இதெல்லாம் வரும்போது தான் நம்ம என்னது டசன்ட் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம் நெகட்டிவா பேசுறதுக்கு. இதே இது இந்த சப்ஜெக்ட் எதுவுமே வராத பட்சத்துல நம்ம இப்படி பேசும்போது நெகட்டிவா ஒண்ணு நம்ம சொல்றோம் அப்படின்னா அங்க நம்ம டோன்ட் யூஸ் பண்ணி தான் பேசுவோம். அப்போ டோன்ட் புல் அப்படின்னா இழுக்காத. எதை இழுக்காத? என்னுடைய முடி. அப்போ மை ஹேர். ஓகே, அப்போ என் முடியை இழுக்காத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் புல் மை ஹேர். நெக்ஸ்ட் பாருங்க, அங்க நிக்காத. நம்ம சொல்லுவோம்ல, அங்க நிக்காத, இங்க உட்காரு அப்படின்னு சொல்லுமா? அப்ப அங்க நிக்காத அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லலாம்? பாருங்க, நிக்காதே. நில்லுன்னு சொல்றதுக்கு ஸ்டாண்ட் தானே. நிக்கிறதுக்கு ஸ்டாண்ட். அப்போ நிக்காத அப்படின்னா டோன்ட் ஸ்டாண்ட். டோன்ட் ஸ்டாண்ட். அடுத்து அங்க. அங்கன்னா there. இது இங்க நிக்காத அப்படின்னு சொல்றதுக்கு டோன்ட் ஸ்டாண்ட் ஹியர். ஓகே, இங்க அப்படின்னா ஹியர். நெக்ஸ்ட் பாருங்க, யாரிடமும் சொல்லாத. நம்ம சொல்லுவோம்ல, யார்கிட்டயும் இதை சொல்லாத அப்படின்னு. அப்போ யாரிடமும் சொல்லாத அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? சொல்லாதே. சொல்லுன்னு சொல்றதுக்கு டெல்ன்னு சொல்லுவோம் தானே. சொல்றதுக்கு டெல். அதே இது நெகட்டிவ்னா சொல்லாத அப்படின்னா டோன்ட் டெல். டோன்ட் டெல். அடுத்து யாரிடமும், அதுக்கு எனி ஒன்னு சொல்லலாம், இல்ல எனிபடின்னு சொல்லலாம். ஓகே, எனி ஒன் இல்லனா எனிபடி. டோன்ட் டெல் எனி ஒன் இல்லனா டோன்ட் டெல் எனிபடி. நெக்ஸ்ட் பாருங்க, பட்னி கிடக்காத. அப்போ பட்னியா இருக்காத அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ பட்னி கிடக்காத அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லுவோம்? பட்னி கிடக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பட்னியா இருக்கிறதுக்கு ஸ்டாப். ஓகே, ஸ்டாப். அது இது நெகட்டிவ்னா டோன்ட் ஸ்டாப். டோன்ட் ஸ்டாப் அப்படின்னா பட்னி கிடக்காத. நெக்ஸ்ட் பாருங்க, கத்தாத. நம்ம சொல்லுவோம்ல, கத்திட்டே இருக்கான், கத்தாத அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப கத்தாத அப்படின்னா கத்துறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? எல். அதே இது கத்தாத அப்படின்னா டோன்ட் எல். டோன்ட் எல். கத்தாத. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, குழந்தைத்தனமாக இருக்காத. நம்ம சொல்லுவோம்ல, குழந்தைத்தனமா இருக்காத, கொஞ்சம் மெச்சூரிட்டியா பிஹேவ் பண்ணு அப்படின்னு சொல்லுமா? அப்ப குழந்தைத்தனமா இருக்காத அப்படின்னு சொல்றது எப்படி? இதுல எந்த மெயின் வர்புமே வரல. பாருங்க, குழந்தைத்தனமா இருக்காத. இது ஒருத்தங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றது, ஒருத்தங்களோட நிலை, அவங்க எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றது. அப்போ இதுல நம்ம மெயின் வர்பு யூஸ் பண்ண மாட்டோம். மெயின் வர்பு வரவும் இல்ல. பாருங்க, குழந்தைத்தனமா இருக்காத. ஓகே, குழந்தைத்தனமா இருக்காத. அப்போ ஒருத்தங்களோட நிலை, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகே, அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம மெயின் வர்பு யூஸ் பண்ணாத இடத்துல எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, பாருங்க, குழந்தைத்தனமா இருக்காத, அதுக்கு டோன்ட் பி. ஓகே, the verb main verb வார இடத்துல நம்ம be யூஸ் பண்ணுவோம்.
ஓகே, அப்ப டோன்ட் பி அப்படின்னா இருக்காத, எந்த மாதிரி, குழந்தைத்தனமா, அப்போ சைல்டிஷ். ஓகே, குழந்தைத்தனமா இருக்காத அப்படின்னா டோன்ட் பி சைல்டிஷ். இது முரட்டுத்தனமா இருக்காத, முரட்டுத்தனமா இருக்காது. இதுவும் என்னது, ஒருத்தவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்றது ஒருத்தவங்களோட நிலை. அப்போ முரட்டுத்தனமா இருக்காதேன்னு சொல்றதுக்கு எப்படி, இருக்காதே, டோன்ட் பி. எப்படி இருக்காத, முரட்டுத்தனமா. அப்போ முரட்டுத்தனமானா ரூட். ஓகே, அப்போ முரட்டுத்தனமா இருக்காதேனா டோன்ட் பி ரூட். நெக்ஸ்ட் பாருங்க, என்ன வற்புறுத்தாத. நம்ம சொல்லுவோம்ல என்ன வற்புறுத்தாத அப்படின்னு, அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் பாருங்க, வற்புறுத்தாத. இது வர்பு வந்திருக்கு. ஓகே, இங்க வர்பு, வற்புறுத்தக்கூடிய செயல் நடக்கு. அப்போ வற்புறுத்தாதேன்னு நம்ம நெகட்டிவ்ல சொல்லும்போது எப்படி சொல்லலாம், வற்புறுத்துறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, கம்பல் பண்றது தானே, கம்பல் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லுவோமா. அடுத்து இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்றது. ஓகே, ஃபோர்ஸ் பண்றதுக்கு கம்பல் பண்றதும் எல்லாமே ஒண்ணுதான். அப்போ என்னை வற்புறுத்தாதே, வற்புறுத்துறதுக்கு நம்ம கம்பல்னு சொல்லுவோம், ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அத நெகட்டிவ்ல சொல்லும் போது டோன்ட் கம்பல் இல்ல டோன்ட் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து யார, என்னை, என்னைனா மீ. ஓகே, அப்போ என்னை வற்புறுத்தாத அப்படின்னா டோன்ட் கம்பல் மீ இல்ல டோன்ட் ஃபோர்ஸ் மீ. அடுத்து வாக்குவாதம் பண்ணாத. நம்ம சொல்லலாம் வாக்குவாதம் பண்ணாத அப்படின்னு, வாக்குவாதம் பண்ணாத. இது என்னது, வெர்பு வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், எப்படி சொல்லுவோம், வாக்குவாதம் பண்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, ஆர்கியூ பண்றது தானே, ஆர்கியூ. அப்போ நெகட்டிவ்ல சொல்லும் போது டோன்ட் ஆர்கியூ. ஓகே, டோன்ட் ஆர்கியூ அப்படின்னா வாக்குவாதம் பண்ணாத இல்ல வாக்குவாதம் செய்யாத. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, சோம்பேறியா இருக்காத. நம்ம சொல்லுவோம்ல சோம்பேறியா இருக்காத. அப்போ இல்ல பாருங்க, சோம்பேறி ஒருத்தங்களோட நிலை, அவங்க எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றது. அப்போ இதுல மெயின் வர்பு நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மெயின் வர்பு வராத பட்சத்துல எப்படி எழுதணும்னு பாருங்க, சோம்பேறியா இருக்காதே. அப்போ இரு அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், இருனா மீனிங் பி. ஓகே, நம்ம பி வர்பு, பி வர்பு, பி வர்ப்ல பி அப்படின்னா மீனிங் இரு. அப்போ பி வர்ப்னா என்ன, தன்னுடைய நிலையை சொல்றது. அடுத்து நம்ம எங்க இருக்கோம், எப்படி இருக்கோம், அந்த மாதிரி சொல்றதுக்கு தான் இந்த பி வர்ப் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ பாருங்க, சோம்பேறியா இருக்காதே. அப்போ சோம்பேறியா இருக்காதுன்னா தன்னோட நிலை, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும்னா இருக்காதே, டோன்ட் பி. ஓகே, வர்பு வர இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பி. டோன்ட் பி அப்படின்னா இருக்காத. எந்த மாதிரி, சோம்பேறியா. அப்போ சோம்பேறியா இருக்கிறதுக்கு லேசி. அதோட நெகட்டிவ் என்னது, டோன்ட் பி லேசி. ஓகே, டோன்ட் பி லேசினா சோம்பேறியா இருக்காத. அடுத்து பொறாமப்படாத. பொறாமப்படாதன்னு சொல்லுவோம்ல, அது என்னது, தன்னுடைய நிலை, தன்னுடைய குணத்தை சொல்றது. அந்த மாதிரி இடத்துலயும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பி வர்ப். ஓகே, சில பேருக்கு என்னது, பொறாமப்படுறதே அதே ஒரு ஹேபிட்டா இருக்கும் தானே. அப்போ பொறாமப்படாத அப்படின்னா பொறாமப்படுறதுக்கு ஜெலஸ். அது இது நெகட்டிவ்னா டோன்ட் பி don't be jealous. Okay, don't be jealous அப்படின்னா பொறாமப்படாத. அடுத்து திருடாத. திருடுறது என்னது, ஒரு வேலை தானே, ஒர்க். அப்ப இது என்னது, இல்ல இது செயல் நடக்குது. அப்ப வெர்பு வந்திருக்கு, திருடக்கூடிய செயல் நடக்கு. அப்ப வெர்பு. திருடுறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டீல். அதோட நெகட்டிவ் டோன்ட் ஸ்டீல். டோன்ட் ஸ்டீல், திருடாத. அடுத்து நெக்ஸ்ட், சும்மா இருக்காத. நம்ம இருக்கக்கூடிய நிலை, நம்ம சும்மா இருக்கோமா இல்ல ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கோமா, அந்த மாதிரி தன்னோட நிலையை சொல்றது. ஓகே, அப்போ சும்மா இருக்காத அப்படின்னா எப்படி சொல்லுவோம், இருக்காதே, டோன்ட் பி. அடுத்து சும்மா இருக்கிறதுக்கு ஐடல்.
ஓகே, அப்ப நெகட்டிவ்ல டோன்ட் பி ஐடல். டோன்ட் பி ஐடல் அப்படின்னா சும்மா இருக்காத. நெக்ஸ்ட் பாருங்க, பிடிவாதமா இருக்காத. நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு இந்த பிடிவாதம் ஆகாது, பிடிவாதமா இருக்காத அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப பிடிவாதமா இருக்காத இது வந்து ஒருத்தவங்களோட நிலையை நம்ம சொல்றது. ஓகே, அவங்க எந்த நிலையில எப்படி இருக்காங்கன்னு சொல்றது. அப்ப பிடிவாதமா இருக்காத, டோன்ட் பி. அப்போ பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? அடமண்ட். ஓகே, பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு அடமண்ட். அப்போ நெகட்டிவ்ல டோன்ட் பி அடமண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, பயப்படாத. நம்ம சொல்லுவோம்ல, பயப்படாத. ஒருத்தவங்க வந்து எப்பவுமே எதுக்கு எடுத்தாலுமே அவங்களுக்கு பயப்படுறதே ஒரு ஹேபிட்டா இருக்கும். அப்ப நம்ம சொல்லுவோம் பயப்படாத, பயப்படாம இரு அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப இது என்னது? இதுல வந்து எந்த மெயின் வெர்புமே வரல. அப்ப இத வந்து எப்படி எழுதுவோம்? டோன்ட் பி. பயப்படுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? அஃப்ரைட். ஓகே, அப்போ நெகட்டிவ்னா டோன்ட் பி அஃப்ரைட். ஓகே, பயப்படாத, பயப்படாம இரு அப்படின்னா டோன்ட் பி அஃப்ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, அவனிடம் கெஞ்சாத. நம்ம சொல்லுவோம்ல, அவங்கிட்ட கெஞ்சாத அப்படின்னு. அப்போ அவங்கிட்ட கெஞ்சாத அப்படின்னு எப்படி சொல்றது? கெஞ்சாத. அப்போ கெஞ்சக்கூடிய செயல் நடக்கு. கெஞ்சுறதுக்கு இங்கிலீஷ்ல பெக். ஓகே, அப்ப அத நெகட்டிவ்ல சொல்லும் போது டோன்ட் பெக். டோன்ட் பெக்னா கெஞ்சாத. யார்கிட்ட? அவனிடம், அவங்கிட்ட அப்படி. அப்ப அவங்கிட்ட ஹிம். ஓகே, டோன்ட் பெக் ஹிம் அப்படின்னா அவங்கிட்ட கெஞ்சாத. அவகிட்ட கெஞ்சாதேனா டோன்ட் பெக் ஹர். ஓகே, ஹர். நெக்ஸ்ட் பாருங்க, கொண்டு வராத. நம்ம சொல்லுவோம்ல, கொண்டு வராத, நான் சாப்பிட மாட்டேன், இங்க கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ கொண்டு வராத அப்படின்னா கொண்டு வர்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பிரிங். ஓகே, ஏதோ ஒண்ணா கொண்டு வரோம்னா பிரிங். அதோட நெகட்டிவ் ஃபார்ம் டோன்ட் பிரிங். கொண்டு வராத, டோன்ட் பிரிங். ஓகே, அடுத்து மறந்துடாத. ஓகே, இது மட்டும் மறந்துடாத, மறக்காம இத செய்துரு அப்படின்னு சொல்லுமா. அப்போ மறந்துடாத அப்படின்னா என்னது? மறக்கிறதுக்கு forget. ஓகே, அப்ப நெகட்டிவ் என்ன? டோன்ட் forget. ஓகே, அப்ப டோன்ட் forget அப்படின்னா மறந்துடாத. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மாதிரி பேசாத. நம்ம சொல்லுவோம்ல, இந்த மாதிரி பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி பேசாத, அது எப்படி எழுதலாம் பாருங்க? பேசாத. பேசுறதுக்கு டாக். அது நெகட்டிவ்ல எழுதும் போது டோன்ட் டாக். ஓகே, அடுத்து இந்த மாதிரி, லைக் திஸ். லைக் திஸ். இந்த மாதிரி பேசாத, டோன்ட் டாக் லைக் திஸ். அது இது அந்த மாதிரி பேசாத. நம்ம சொல்லல, அந்த மாதிரி பேசக்கூடாது, அந்த மாதிரி பேசாத அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி, அந்த அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி பேசாதேனா டோன்ட் டாக் லைக் தட். ஓகே, டோன்ட் டாக் லைக் தட். எங்கேயும் போகாத. நம்ம சொல்லுவோம்ல, எங்கேயும் போகாத, எங்கேயும் இருந்து விளையாடணும் அப்படின்னு சின்ன பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவோமா. அப்ப எங்கேயும் போகாத அப்படின்னா எப்படி? போகாதே. போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. அப்ப போகாதேனா டோன்ட் கோ. ஓகே, டோன்ட் கோனா எங்கேயும் போகாத. சாரி, போகாதே அப்படின்னா டோன்ட் கோ. எங்கேயும் அப்படின்னா எனிவேர். ஓகே, எனிவேர் அப்படின்னா எங்கேயும். அப்ப எங்கேயும் போகாத அப்படின்னா டோன்ட் கோ எனிவேர். ஓகே, அடுத்து பாருங்க, வெட்கப்படாத. வெட்கப்படாத இது எப்படி சொல்லலாம்? இது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன? பதட்டப்படாத. அப்போ பதட்டமா இருக்காத, பதட்டப்படாத. ஓகே, அது எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.